ஹாய் அச்சீவர்ஸ். பணக்காரவங்க எப்பவுமே ஏன் பணக்காரவங்களா இருக்காங்கன்னு தெரியுமா? தெரியலண்ணா. மோஸ்ட் ஆஃப் த பேர் என்ன நினைப்பீங்கன்னா, பணக்காரனா ஆகணும்னா என்னென்ன பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆமா. ஆனா இந்த வீடியோல நாங்க பணக்காரனா ஆகணும்னா என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தர போறோம். அந்த மாதிரி நம்ம லைஃப்ல பண்ணக்கூடாத ஒரு 5 விஷயத்தை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். அதுலயும் 5வது விஷயம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இப்பவே அதை ஸ்டாப் பண்ணி ஆகணும். ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ரிச் பீப்புள்ஸ் கெத்து காட்டுறதுக்காக எந்த பொருளையுமே வாங்க மாட்டாங்க. நம்மள நிறைய பேர் என்ன பண்றோம்னா, மத்தவங்க பாக்குறவங்க நம்மள ரிச்சா பாக்கணுன்றதுக்காக நம்மளுக்கு தேவையில்லாத பொருட்களை வந்து வாங்கிக்குவோம். எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம வீட்டுல கார் இல்ல, பக்கத்து வீட்டுல கார் வாங்கிட்டாங்கன்னா நமக்கு அதுக்காகவே இஎம்ஐல கார் வாங்குவோம். அதே மாதிரி ஃப்ரெண்ட் ஐபோன் வாங்கிட்டான், நானும் வாங்கணுன்றதுக்காக வாங்குறது. அதை விட முக்கியமா இந்த வீட்டுல இருக்க லேடிஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு 75 இன்ச்சு டிவி வாங்கிட்டாங்க அப்படின்னா அதை பார்த்து பொறாமப்பட்டு நம்ம வீட்டுல ஒரு 85 இன்ச்சுக்கு டிவி வாங்குவோம்னு இஎம்ஐல வாங்கிடுறது. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. ஆனா ரிச் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, லயபிலிட்டிக்கும் அசட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸை நல்லா புரிஞ்சு வச்சுப்பாங்க. லயபிலிட்டி அசெட்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. லயபிலிட்டினா என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கார் வாங்குறோம்னு வச்சுக்கோ, அந்த காரை வந்து வாங்கும்போது ஒரு பிரைஸ்ல இருக்கும். அதை எடுத்து நம்ம ரோட்ல இறக்கி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாலே அதோட வேல்யூ வந்து கம்மியாயிடும். திருப்பி அது அன்னைக்கே நீ சேல் பண்ணா கூட அதோட வேல்யூ கம்மியா தான் உங்களால சேல் பண்ண முடியும். அதுக்கு பேர் நம்ம லயபிலிட்டின்னு சொல்லுவோம். அசெட்ன்றது என்னன்னா, இப்ப லேண்ட் வாங்குற, லேண்டை வாங்கி ஒரு மாசத்துல நீ சேல் பண்ணா கூட அதை விட கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா தான் சேல் பண்ண முடியும். இதுக்கு பேர் தான் அசெட்னு சொல்லுவோம். இதே மாதிரி என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணான்னா, அவங்ககிட்ட ஒரு 10 லட்சம் இருந்துச்சு. அந்த 10 லட்சத்தை வந்து ஒரு லேண்ட் வாங்கலாம்னு எல்லாம் லேண்ட்லாம் போய் பார்த்து பேசிட்டு வந்துட்டான். ஆனா அவங்க வீட்டுல என்ன சொன்னாங்கன்னா, கார் வாங்கிடலாம், ஏன்னா நிறைய இடத்துக்கு வெளியெல்லாம் போறதுக்கு கார் வேணும், அதனால கார் வாங்கிடலாம்னு சொல்லிட்டாங்க. அதனால வீட்டுல சொல்றாங்கன்றதுக்காக கார் வாங்கிட்டான். இப்போ அவன் பார்த்த அந்த லேண்டோட மதிப்பு எவ்வளவுனா 25 lakhsக்கு மேல போயிடுச்சு. அப்புறம் எப்படி பணக்காரங்க எல்லாம் கார் வச்சிருக்காங்க? இருக்கிற காசை வச்சு காரை வாங்க மாட்டாங்க. அந்த காசை வச்சு வேற எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து வர காசை வச்சு தான் கார் வாங்குவாங்களே தவிர சொந்த காசை போட்டு கார் வாங்க மாட்டாங்க. ஓ, அப்படியா விஷயம்? இப்படிதான் எனக்கு தெரிஞ்சவங்க என்ன பண்ணா, என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு அவனுக்கு வந்துட்டு GT 650 வாங்கணும்னு ஆசை, 4 லட்சம். ஆனா அவன்கிட்ட 10 லட்சம் இருந்திருக்கு. அதை எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டான். ஒரு வருஷம் வெயிட் பண்ணிருக்கான். அந்த ஒரு வருஷம் கழிச்சு அந்த 10 லட்சம் 14 லட்சம் மாறி இருக்கு. ஒரு வருஷம் வெயிட் பண்ணதுல அந்த GT 650 அதே 4 லட்சத்துல தான் இருந்திருக்கு. அவன் அந்த எக்ஸ்ட்ரா அந்த 4 லட்சத்தை வச்சு அந்த GT 650 வாங்கிட்டான். ஒரு வருஷத்துல இப்ப அவனுக்கு அந்த பைக் ஃப்ரீயா வந்த மாதிரி 10 லட்சமா தான் இருக்கு. ஆனா பைக் ஃப்ரீயா அவன் கைக்கு வந்த மாதிரி. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ரிலையிங் ஆன் சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம். எப்பவுமே ஒரே ஒரு இன்கம் சோர்ஸை மட்டும் நம்பி இருக்கிறது எவ்வளவு பெரிய ரிஸ்க் தெரியுமா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு வேலைக்கு போறோம், அந்த வேலையை வந்து ஏதோ ஒரு பிரச்சனைனால நம்ம வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அப்ப நம்ம என்ன நிலைமையில இருப்போம், என்ன பண்ணுவோம்னு என்னைக்காச்சும் யோசிச்சு பாத்திருக்கியா? இல்லையே. ரிச் பீப்புள் எப்பவுமே 3ல இருந்து 7 விதமான இன்கம் சோர்ஸ் வச்சிருப்பாங்க. ஆக்டிவ் இன்கமா பிசினஸ் ஆர் ஜாப் இருக்கும். அதே மாதிரி பாசிவ் இன்கமா ஏதாச்சும் வேற ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆக்டர் சூரி, அவர் மெயினா ஆக்டிங் பண்றாரு. ஆனா சைட் பிசினஸ் அம்மன் மெஸ், ஐஎன் மெஸ் வச்சு அதுல தனியா ஒரு இன்கம் சோர்ஸ். இது வந்து இப்ப எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு வச்சிருப்பாங்க. டோனியா இருக்கட்டும், விராட் கோலியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் வச்சிருப்பாங்க. நிறைய பேருக்கு பாசிவ் இன்கம்னா என்னன்னே தெரியாம இருக்கும். அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்குறேன். நம்ம சேனல்ல ஒரு வீடியோ இருக்கு, செக் பண்ணி பாருங்க. கிணத்துல இருக்கிற தவளை மாதிரி ஒரே வேலையா பார்க்காம உங்க மூளையை யூஸ் பண்ணி ரெண்டாவதா ஒரு இன்கம் சோர்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 5000 10,000 மாசத்துக்கு வர மாதிரி ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அது 3 4 மாத்திக்கலாம். ஓகே. மூணாவது விஷயம் என்னன்னா, ஹேங்கிங் அவுட் வித் கம்ப்ளைனர்ஸ். இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம காலேஜ் லைஃப்ல பாத்தீங்கன்னா, நம்ம காலேஜ் லைஃப்ல இல்ல, நம்ம பிறந்ததுல இருந்தே சொல்லுவாங்க, நீ யார் கூட சேர்றியோ அப்படிதான் உன் தலையெழுத்து மாறும்னு. ஐ டோன்ட் கேர். உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன். இந்த மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. அதாவது 100% உண்மை. நீங்க யார் கூட சேர்றீங்களோ அதே மாதிரிதான் உங்க லைஃப் மாறும். எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேனா? உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச அப்படின்னா எனக்கு நிம்மதியாகுது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சன் கூட நம்ம இருக்கோம்னா நம்மளோட லைஃபும் பாசிட்டிவா தான் மாறும். இல்ல அதுவே இல்லடா என்னடா வாழ்க்கை இது, எனக்கு வாழவே பிடிக்கல, இதெல்லாம் செட் ஆகாது, பிசினஸ் எல்லாம் வேஸ்ட், வேலைக்கு போனா கடுப்பு, இந்த மாதிரி எல்லாம் சொல்றோம் கூட இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால முன்னாடி வர முடியாது. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். பணக்காரங்க எப்பவுமே இன்னொரு பணக்காரங்க கிட்ட தான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அப்பதான் இவனுக்கு தெரியாது அவன்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு அவன் எப்படி ரிச் ஆனானோ அதுக்கு மேல இவன் ரிச் ஆகணும்னு சொல்லிட்டு பார்த்து ரிச் ஆவாங்க. இப்போ இந்த வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணி நீங்க யாரு கூட அதிகமா சுத்துறீங்க, அவங்க எந்த மாதிரி யோசிக்கிறாங்க, அவங்க மூலமா நீங்க எப்படி யோசிக்கிறீங்க அப்படின்றத ஒரு டைம் திங்க் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் நீங்க கம்ப்ளைனர்ஸ் கூட சுத்துறீங்களா இல்ல அச்சீவர்ஸ் கூட சுத்துறீங்களான்னு. எதுக்குடா நீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? ஊர்ல அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன பண்றாங்கடா, நீங்க தான் இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்னு. நாலாவது விஷயம் என்னன்னா, ட்ரேடிங் டைம் டைரக்ட்லி ஃபார் மணி. எக்ஸாம்பிளுக்கு நீங்க செய்யற வேலைக்காக கம்பெனி உங்களுக்கு காசு தரல. 9 to 5 நீங்க உங்க டைமை கம்பெனிக்கு தரனாலதான் உங்களுக்கு காசு தருது. அந்த 9 to 5ல நீங்க என்ன செய்யறீங்கன்றது ரெண்டாவது தான். உங்களை வேலை செய்ய வைக்கிறது அதுக்கு இன்னொருத்தான் இருக்கான். ரிச் பீப்புள் எப்பவுமே ஃபிளைட்ல தான் போவாங்க. அது ஏன்னா காசு இருக்கு அப்படின்றதுக்காக இல்ல, அவங்களோட டைம் வந்து சேவ் பண்றதுக்காக. இப்ப தமிழ்நாடுல இருந்து டெல்லி போறாங்க அப்படின்னா அவங்க ஃபிளைட்ல போறதுக்கு ஒரு 2-3 hours ஆகும்.
அதுவே அவங்க ட்ரெயின்ல போகணும்னு நினைச்சாங்கன்னா 1 to 2 days வரைக்கும் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இவங்க ட்ரெயின்ல போறதுக்காக 4000 மிச்சம் பண்றேன்னு யோசிச்சாங்கன்னா இவங்க 2 நாள் வேஸ்ட் பண்ணி 20,000-30,000 வரைக்கும் லாஸ் பண்ணிடுவாங்க. ரிச் பீப்புள் எப்பவுமே டைம் தான் மணியா பார்ப்பாங்க. நம்மள மோஸ்ட் ஆஃப் தி பேர் என்ன நினைக்கிறதுனா, இப்ப நம்ம வீட்டுல வந்து நம்ம தோட்டத்தை நம்மளே கிளீன் பண்ணிக்கலாம், பாத்திரம் எல்லாம் நம்மளே கழுவிக்கலாம், நமக்கு தான் டைம் இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஆனா ரிச் பீப்புள் வந்து அந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க. அந்த டைம் வந்து நமக்கு நம்மளோட வெல்த்துக்காக எப்படி யூஸ் பண்ணலாம் நினைப்பாங்க. ஒருவேளை அவங்க யோசிக்கிற டைம் வந்து மேல கொண்டு போகும் அப்படின்னா அந்த வேலை செய்யறதுக்கு காசு கொடுக்கறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. ஓஹோ அப்படியா சங்கதி. இப்ப நீயே யோசிச்சு பாரு. இப்ப வந்து வீட்டுல வந்து பாத்திரம் கழுவணும், 1 hour ஆகும் வச்சுக்கோ அதுக்கு டைம். அந்த டைம்ல வந்து உன்னால ஒரு வேலை செய்யணும், நீ கண்டிப்பா அந்த வேலை செய்யணும். அது செய்யறதுனால உனக்கு வந்து ஒரு 10,000-20,000 கிடைக்கும் அப்படின்னா நீ பாத்திரம் கழுவியா இல்ல அந்த வேலை செய்வியா? வேலைதான். அந்த மாதிரி தான் அவங்களும் பண்ணுவாங்க. பாத்திரம் கழுவுறவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா கூட அந்த 1000 ரூபாய் நீ வேஸ்ட் பண்ணி இன்னும் ஒரு 10,000 சம்பாதிக்க முடியும் உன்னால. இந்த பாயிண்ட்ல இருந்து என்ன சொல்றேன்னா, நீங்க உங்களோட பணத்தை மிச்சம் பண்ணணுன்றதுக்காக உங்களோட டைமை வந்து செலவு பண்ணாதீங்க. நீங்க செலவு பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க க்ரோ ஆகிறதுக்கான வேல்யூவை கொடுக்கணும். நாங்க ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான், இக்னோரிங் ஹெல்த் அண்ட் லேர்னிங். நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, பணக்காரவங்க எப்பவுமே குடிச்சிட்டு பார்ட்டி பண்ணிட்டு ஜாலியா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையில பணக்காரவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, கரெக்டான ஒரு ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறதா இருக்கட்டும், ஜிம்முக்கு போறதா இருக்கட்டும், கரெக்ட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்றது, புதுசா கத்துக்கிறது, இததான் பண்ணுவாங்களே தவிர பப்புக்கு போறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி பண்றது, தேவையில்லாத விஷயத்துல போய் மூக்க நுழைச்சி 1/2 மணி நேரம் அரட்டை அடிக்கிறது, இதெல்லாம் எப்பயுமே பண்ண மாட்டாங்க. வாரன் பஃபெட், பில் கேட்ஸ் எல்லாமே டெய்லி புக் படிக்கிறாங்க தெரியுமா? தெரியாது. நம்ம சின்ன வயசுல எல்லாம் புக்ல வந்திருக்கும் ஹெல்த் இஸ் வெல்த்னு. அது வந்து வெறும் ஒரு நார்மலா பழமொழியா படிச்சுட்டு விட்டுருவோம். ஆனா அது 100% உண்மை. எப்பவுமே அது வந்து நம்ம லைஃப்ல பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் எல்லார் மனசுலயும் இருக்க வேண்டியது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து உங்ககிட்ட காசு இல்ல, ஆனா இன்னொரு 10 வருஷம் கழிச்சு உங்ககிட்ட காசு, பணம் எல்லாமே இருக்கும், சொத்து சுகம் எல்லாமே இருக்கும்போது உன் உடம்பு நல்லா இல்ல, படுத்த படுக்கையா கிடக்குறேன்னா இவ்வளவு இருந்து என்ன யூஸ் அதுல? ஆமா, மோஸ்டா எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், என் கூட பழகுறவங்க யாரா இருந்தாலும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப எதுவுமே இல்ல, இப்ப என்கிட்ட காசு இல்ல, பணம் இல்ல, எதுவுமே இல்ல, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு டிமோட்டிவேட் ஆகி அப்படியே போயிடுறாங்க. ஆனா அப்படி நினைக்கிறதுனாலதான் அவங்க அதே லெவல்ல இருக்கன்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எப்ப நம்ம வந்து பாசிட்டிவா திங்க் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அப்பதான் நம்மளோட உடம்பும் சரி மனசும் சரி நம்மள மேல கொண்டு போகும். பணம் சம்பாதிக்கிறது, சொத்து சேர்க்கறது, இது எல்லாத்தையும் விடையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம ஹெல்த்தை பாத்துக்கிறது தான். ஏன்னா ஹெல்த் நல்லா இல்லைன்னா இது எல்லாமே இருந்தும் வேஸ்ட் தான். இதோட சேர்த்து நம்ம நிறைய விஷயம் கத்துக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல வந்து கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதெல்லாம் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கும் போதுதான் நம்மளோட க்ரோ வந்து அதிகமா இருக்கும். அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணலாம் நம்மளால யோசிக்க முடியும். இன்னொருத்தவங்க கிட்ட போய் நிக்கணும்ன்ற அந்த அவசியம் இருக்காது. முக்கியமான விஷயம், உன் டொமைன்ல மட்டுமே கத்துக்கிட்டு இருக்காத. இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு நான் ஐடினா, இப்போ நீ ஐடி ஃபீல்ட்ல இருக்கனா வெறும் ஐடி ஃபீல்டு பத்தி மட்டும் கத்துக்காம அதை விட்டு வெளியே போய் ஃபினான்ஸ் கத்துக்கணும், மெடிக்கல் கத்துக்கணும், பர்சனல் growth கத்துக்கணும். இதெல்லாம் ஃபுல்லா கத்துக்கணும் கூட அவசியம் இல்ல. ஜஸ்ட் அதை பத்தி ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்தா கூட ஓகே தான். கண்டிப்பா. நான் படிச்சது கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆனா பயாலஜி போய் கத்துக்கணும். இப்ப நான் இது வரைக்கும் கத்துக்கிட்டதெல்லாம் போதும், இதுக்கு மேல நான் கத்துக்க எதுவும் இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அந்த இடத்துல வாண்டடா க்ரோ ஆகிறத ஸ்டாப் பண்றீங்கன்னு அர்த்தம். சரிங்க. சோ கைஸ், இந்த 5 ஆக்டிவிட்டிஸை நீங்க ஸ்டாப் பண்ணாலே போதும், உங்களோட growth வந்து உங்க கண்ணால நீங்களே பார்க்க முடியும். இதுல எந்த ஆக்டிவிட்டி நீங்க ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ண போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட் யாருக்காச்சும் கண்டிப்பா தேவைப்படும், அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிருங்க. இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்க.